சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனால் நமக்கு இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா 2022 மாடரேட்டாக இருக்கு, ஈஸி, ஓகேவா. 2023 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. 2024 மாடரேட்டாக இருக்கு. 2025 அதே போல 2023 மாதிரியே இருக்கும். புரியுது என்ன சொல்லுவாங்க? சில கொஸ்டின் எப்படின்னா நமக்கு அந்த கான்செப்ட் வைஸாக போவாங்க. அதாவது ஈஸிக்கான கஷ்டன்றதை எப்படி சொல்லுவாருன்னா, கொஸ்டின் பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா, நேச்சுரலான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தியா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் நம்ம கான்செப்டை ஃபார்முலா இது மாதிரி யூஸ் பண்ணாமல் கான்செப்டாக போடுற மாதிரி இருக்கும் பார்த்தியா, கொஞ்சம் அதுக்குள்ள வேர்டிங் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பார்த்தியா, அதெல்லாம் எப்படி இருக்கும், மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். புரியுது என்ன சொல்லுறேன்ட்டு? ஆனால் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் 2025-23 மாடரேட்டாக இருந்திருக்கும். 2022 and 24 ஒரு இது நார்மலாகவே இருக்கும். கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி தானே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணோம், ஓகேவா. இதுலேயே நமக்கு ஒன்று இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எந்த டைப் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆடிபிள் இருக்குதாம்பா? சரி, ஓகே. இதுல அந்த அரித்மெட்டிக் மீன், ஹார்மோனிக் மீன் ஒன்று சொல்லுங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்மோனிக் மீன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்னப்பா? அரித்மெட்டிக் மீன் என்ன, நம்ம மீன் ஈக்குவல் டு ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டிஜிட், அந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும்னு சொன்னது அது நார்மலாக சொல்லியிருக்கலாம், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 வழியும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஓகே. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதுல வந்து ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜஸ் இன் ஈஸ் எல்லாம் சொல்றாங்க. எக்ஸ் டு ஒய் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்காமா, ஒய் டு இசட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, ஓகேவா. அதாவது நம்ம கொஸ்டின் இதுல நார்மலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இசட்னு சொல்றாங்க. அதாவது இதோட ரேஷியோக்கு இது ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டா? ரேஷியோன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஏ இஸ்ட் பின்னு இருக்கிறத நான் ஏ பை பின்னு கூட எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? ஏ இஸ்ட் பி ஈக்குவல் டு ஏ பை பின்னு இது மாதிரி நம்ம இந்த ஃபார்முக்கு எழுதலாம், ஃபிராக்ஷன் ஃபார்மெட்ல எழுதலாம்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோ போடும்போது நம்ம எக்ஸ் இஸ்ட் ஒய்னு சொல்றோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ்ட் இசட் அந்த கான்செப்ட்ல இருக்கு. இப்போ இந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்ல வராங்க, இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் தி பெர்சன்டேஜஸ் ஆஃப் த ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்றாங்க, 15 years. ஒய்யோட ஏஜ் எவ்வளோ சொல்றாங்க, 15 years சொல்றாங்க. தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்றாங்க. 3 ஏஜ் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்ன்றத அவங்க கேட்கறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்ட்டு? அப்போ 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரலான்றது பாருங்க. இப்போ நார்மலா எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் எக்ஸ் இசட்னு வச்சுக்கலாமா. இசட்டு இங்க வந்து பார்த்தோன்னா ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஒய் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஒய் ஈக்குவல் டு 15 சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 15 எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ்ட் இசட் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 20 15 ஸ்கொயரா, அதாவது 15 ஸ்கொயரா. அப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லலாம், 15 225 சொல்லிடும். இதோட வேல்யூ என்ன சொல்லலாம், 225 சொல்லிடலாமா. அதாவது எக்ஸும் இசட்டும் மல்டிப்ளை, இசட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இல்லை, எக்ஸும் இசட்டும் மல்டிப்ளை பண்ணால் 225 வரணும்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஆன்சர் வரும்ன்றதை அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அதாவது சம் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், இதோட வேல்யூ என்ன வரும்ன்றதான் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு எதோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸும் இசட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும், 225 வரணும், ஓகே. 225 வரணுமா. அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம், அதாவது நமக்கு இதை பாருங்க. இப்ப எக்ஸ் ஒய் இந்த ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல பார்த்தோம்னா நம்ம என்ன எக்ஸ் பிளஸ் இசட் பிளஸ் 15ன்னு போட்டிருப்போம். அப்போ புரியுது என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இது ரெண்டு வேல்யூ நீ சப்ஸ்டிட் பண்ணாதான் போட முடியும். ஆனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருதம்மா, 225 வருது. அப்போ நமக்கு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 1 இது 225 சொல்லலாமா. இது அப்படியே ஆல்டர்னேட்டிவ் மாத்தினாலும் உனக்கு என்ன வரலாம், 225 வருமா. ஆனா இப்ப இவங்க ரெண்டு, அதாவது நமக்கு இசட், ஓகே, இசட் ஆட் பண்ண 225 வந்திருக்கும். அப்போ 225 இதெல்லாம் ஆட் பண்ண 225 230 வந்துடுது. 230 ஆப்ஷன் இருக்கா, இல்ல. வேற எப்படியெல்லாம் யோசிக்கலான்றது திங்க் பண்ணுங்க. வேற என்ன 225 வரணும்னு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 225 வரும், 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா. எத்தனை 3 நமக்கு 225 வரும், 75 வருமா. 75 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 225 இருக்கலாம். அப்போ நம்ம இது பண்ணும்போது 225 வந்துடுது. அப்போ இது ரெண்டு கூட போடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வேல்யூ வருது, நமக்கு இது வரல, கரெக்டா. சரி, வேற என்ன எடுக்கலாம், 4 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா.
4 பண்ண முடியுமா? 4 பண்ண முடியாது. கரெக்டா? 5 பண்ணலாமா? 5 பண்ணோமா எவ்வளவு இருக்கலாம்? 45 வருமா? அப்போ 4 into 45 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 4 into 5 into 45. கரெக்டா? 5 into 45 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 225 வந்திருக்கலாம். கரெக்டா? இப்ப நீ இதுல இருந்து XY Z எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் XY Z எடுத்து போட்டா இங்க பாத்தீங்கன்னா என்ன வரலாம்? X plus Y plus Z போடும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? உங்க 1 plus 15 plus நமக்கு என்ன சொல்றாங்க? 225 சொன்னாங்களா? இது வந்து 231 வந்திருக்கும். 225 241. கரெக்டா? 30 40 41. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? இது 3ன்னு சொல்லிடுறோம், இது 15 சொல்லிடுறோம், இது 75ன்னு சொன்னா கூட 80 90 93 ஆயிருது. ஆப்ஷன் 93 இல்லை. ஓகே, அடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இது 5 plus 15 plus 45ன்னு சொன்னா கூட நமக்கு என்ன வரும்? 65ன்னு வந்திருக்கும். ஆப்ஷன் இல்லை. வேற என்னன்னா சொல்லலாம்? அதாவது நமக்கு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 45 வரும்? 7ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 7ஆல பண்ண முடியாது. 9ஆல பண்ணலாமா? 9 into எது போகலாம்? அப்போ நம்ம 22 9ஆல இந்த பண்ணுமா? 9 வந்து 2ன்னு இருக்கும். அடுத்து வந்து 25 இருக்கும். 25 வரும்போது அப்ப நம்ம இதை போடுங்க. இதுல வேல்யூ போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரலாம்? 5 பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க சார்? 5ல 9ஆ? 9 பிளஸ் 15 பிளஸ் 25. ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? 49. ஓகே, வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? 13 14 இது மாதிரி ஏதாவது? 15 into 15. கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 15 பிளஸ் இதுவும் 15 பிளஸ் 15. அப்ப இதெல்லாம் பண்ணா நமக்கு 45 வந்துருச்சு. கரெக்டா? ஆனா நமக்கு இவ்வளவு வேல்யூ வருது. ஆனா எனக்கு இதுல இருக்கிற ஆன்சர் இது இவ்வளவுதான் பண்ண முடியும். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அப்ப நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன 45 மட்டும் தான் இருக்கு. புரியுது என்ன சொல்ற? அப்போ நமக்கு 3 ஏஜ் பார்க்கும்போது எக்ஸோட ஏஜ் எவ்வளவு சொல்றாங்க? எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ன்னு சொல்லியிருக்காங்க, ஒய் வந்து பாத்தீங்கன்னா 15ன்னு சொல்றாங்க, இசட் ஈக்குவல் எவ்வளவு சொல்றாங்க? 25 சொல்றாங்க. இதை ஆல்டர்னேட்டிவ் கூட மாத்தி கூட போடலாம். 25ன்னு போட்டுக்கலாம், இது 9 கூட வந்தாலும் ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா நமக்கு அதாவது சம் ஈக்குவல் டு 14. அப்ப எல்லா ஆப்ஷன், அதாவது நம்ம இருக்கிற ஆப்ஷன் தான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இது எல்லாமே இப்ப ப்ரொசீஜர் கரெக்ட் தான். அவங்க சொன்ன கண்டிஷன் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 225 வரணும், ஆட் பண்ண இந்த வேல்யூ வரும்ன்றது இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆப்ஷன்ல நமக்கு ஒரு வேல்யூ தான் கிவன்ல இருக்கிறதுனால இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது 45 கொடுத்தா என்ன எடுத்துக்கலாம்? 45 கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்ல? சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வியூவில் தான் நீ பார்த்தனாவே போதும், உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும்.